இந்த சிம்ம ராசி அதாவது தைரியத்துக்கு பெயர் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசியை சொல்லலாம். இவங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தைரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி கம்பீரம் தலைமை பண்பு கொண்ட இவங்களுக்கு ஜோதிட ரீதியாக நல்ல ஒரு யோகம் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி தான். மேலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் இளமையில் ரொம்ப துடிப்பாகவும் முன்கோபம் கொண்டவங்களாக இருப்பாங்களாம். மேலுமே இவங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய வயது என்னன்னு பார்த்தோமா, ஒரு 25 டு ஒரு 30 இவங்களுடைய முன்கோபம் குறைஞ்சி ரொம்ப பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு 25 முதல் ஒரு 30 வயதுக்குள்ளே இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய குணங்கள் என்ன, இவங்களுக்கு யாரால இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் வரும், யாரால இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும், இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குருப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் பயிற்சியாகிறது. ஸோ இதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம். மேலுமே வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ் மல்டிமீடியா இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா இது பண்ணுங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பொதுவான வீடியோ தான். அதே மாதிரி உங்களுடைய நேரம் தேதி மேலுமே தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடர் மூலிமா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுலேயுமே தங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தர்ம சிந்தனை உடையவங்கள்னே சொல்லலாம். அனைவரையுமே எல்லா வளமும் நலமும் பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். பழமையும் சரி கலாச்சாரத்தையும் மதித்து நடப்பீங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா 26/5/2026 அன்று குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால் அயனசைன போகஸ்தானம், தன்னோட 7ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானம், தன்னோட 9ஆம் பார்வையால் சுகஸ்தானம் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறார். ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சியால் கடந்த காலங்களில் இருந்து வந்த சிரமம் அனைத்துமே அடியோடு நீங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான புதிய வழிகள் உங்களுக்கு தென்படும். பொருளாதார நிலை உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில் இருக்கும். குடும்பத்தாரோட தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். உங்களை புறக்கணித்த சொந்த பந்தம் நண்பர்கள் வழியே வந்து உங்களுக்கு உறவு கொண்டாடுவாங்க. மனதில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால இயற்கையாகவே அப்படி தான் இருப்பீங்க. மேலுமே தம்பி தங்கைகளோட சுப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்துவீங்க. வீடு வாகனத்தில் விரும்பிய மாற்றங்களை எல்லாமே இந்த டைமில் தாராளமாக நல்லா செலவில் நிறைவேற்றுவீங்க. வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் போன்ற விஷயங்களில் அவசரம் வேணாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே வேலையில் நல்ல ஒரு முன்னுரிமை பெறுவீங்க. பூர்வீக சொத்தில் வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய யோகமே உங்களுக்கு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மூத்த சகோதரர்கள் முக்கிய தருணங்களில் மிகுந்த ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். கணிசமான அளவில் உங்களுக்கு கையிருப்பு உயர ஆரம்பிக்கும். வெளியூர் பயணத்தை லாப நோக்கில் நடத்தி நல்ல ஒரு வெற்றியுமே காணக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் கைகூடக்கூடிய அருமையான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் உதவிகள் உங்களுக்கு செய்வாங்க. எதை பேசினாலும் அதனால் அவமானம், எதை செஞ்சாலும் தனி குனிவு அப்படின்னு கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த நிலைகள் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும். உங்களோட யோசனைகளை அலுவலகத்துலேயும் சரி ஒரு குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு மதிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். உங்கள் மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த நிலைமைகள் எல்லாமே மாறப்போகிறது. இனியாவது வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசித்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. தைரியம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. எனவே எந்த ஒரு முடிவும் சட்டுன்னு முடிவெடுங்க. நல்ல விஷயங்கள் தள்ளி போட வேணாம்.
தாயார் மற்றும் தாய்வழி உறவினர்களோட மனக்கசிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் மிகுந்த கவனம் தேவை. அவங்கள கடிந்து கொள்ள வேண்டாம், எடுத்து சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள அவசரப்பட வேண்டாம். சிறிய நோய் அப்படின்னா கூட உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது ரொம்பவே நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இந்த டைமில் காத்திருக்கு. ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இந்த டைமில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதனால சண்டைகளை நீங்கள் தவிர்க்கலாம். தந்தையார் உடல்நிலையில் மட்டும் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேர்த்துக்கு வெளியூர் பயணங்கள் கிடைக்கக்கூடும். வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. லாபகரமான முதலீடுகள் எல்லாமே செய்வீங்க. எதிர்கால தேவைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நவீன எந்திரங்களின் மூலம் நீங்கள் தொழிலை நல்ல ஒரு விரிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். தனியார் துறையில் பணி செய்கிறவங்க வேலையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நிர்வாகத்தாரோட ஆதரவால் பதவி உயர்வு, பாராட்டு இது எல்லாமே கிடைக்க நிறைய கிரக அமைப்புகள் இருக்குது. மேலுமே பணி சுமையிலிருந்து விடுபட்டு நிம்மதி காண்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே அக்கறையோடு நீங்கள் படிச்சிங்களா மட்டும்தான் கல்வி வளர்ச்சி காண முடியும். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல பெயரானது நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெற்றோர்களோட எதிர்பார்ப்பை எல்லாமே நிறைவேற்றி அவங்களுக்குமே மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. மேலுமே படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. அரசியல்வாதிகள், சமூக நல சேவர்களுக்கு இது நாள் வரைக்குமே இருந்து வந்த சமூக பணிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலுமே புதிய பதவி, பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆதரவாளர் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி அதிகாரிகளோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் பணிக்கு இந்த டைமில் நல்ல ஒரு உதவிகள் எல்லாமே பெற போகிறீங்க. எதிரிகள் தாமாக விலகி செல்வாங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தவங்க ஒதுங்கி போவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி பயன்படுத்தினா மட்டும் போதாது, அந்த தக்க வைத்து கொள்வது தான் உங்களுடைய அருமையான ஒரு காலமாக மாறும். வெளிநாடுகளுக்கு சென்று பணிகளை எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பயிற்சியால் உத்தியோகத்தில் கூடுதலான ஒரு கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை தொழில் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் யோசித்து செய்யுங்க, ரொம்பவே நல்லது. மனதில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலானது இருக்கும். எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இருக்குது. உங்களோட இஷ்டத்திற்கு விரோத காரியங்கள் நடந்தால் கூட முடிவு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் உணவின் கட்டுப்பாட்டோடு இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த பொருட்களை சாப்பிடுங்க. அதே மாதிரி வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடைகள் ஏற்படலாம். திட்டமிட்டு எதையுமே செய்வதன் மூலம் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் எல்லாமே நிறையவே கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்களை கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையுமே கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டுனா கூட அவை நீங்குவதோட உடல் ஆரோக்கியமும் அடையிருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மனதில் பக்தி ஏற்படும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது ரொம்பவே கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யுங்க, ரொம்ப நல்லது. மேலுமே 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்களா பௌர்ணமி திதியானது வருது. இந்த நாள் ரொம்பவே முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அன்றைய நாளில் வைகாசி விசாகமாக அமைவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அன்றைய நாளில் கண்டிப்பாக முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அன்றைய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலை 11 முறை வலம் வந்து
பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சமூகத்தில் இதனால் உங்களுக்கு அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்புமுனையை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அருமையாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானை அதிகாலையில் எழுந்து தினமுமே கூட நீங்கள் முடிஞ்சால் செய்யலாம். தினமுமே குளிச்சுட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா, முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த உதவிகள் செய்யுது நமக்கு ஒரு நாளைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் அல்லது நண்பர்கள் யாராவது சிம்மராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே நீங்கள் இந்த அற்புதம் நிறைந்த இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை படைத்து அன்றைய நாளில் பௌர்ணமியாக அமைவது வைகாசி விசாகமாக அமைவது கூடுதலான ஒரு சிறப்பு பெற்ற நாள். அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. நினைத்தது எல்லாமே நடக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ.